இன்றைக்கி வந்து என்ன பார்க்க போகிறோன்னா வீடியோவில் வேர்க்கடலை ஹெல்த்தி கொழுக்கட்டை தான் பார்க்க போகிறோம். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னா, ஏலக்காய் நல்லா நுணுக்கி எடுத்து வச்சுக்கணும். ப்ளஸ் வந்து வேர்க்கடலை நல்லா புடச்சி எடுத்து வச்சுக்கணும். அதில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு பாவு காய்ச்சிக்கலாம். அதில் பாவு காய்க்கும் போது வெல்லத்தை போட்டு நல்லா பாவு காய்ச்சிக்கணும். பாவு காய்ச்சி முடிச்சதுக்கப்புறம் அந்த ஒரு சட்டியில் வந்துட்டு நல்லா காஞ்சதுக்கப்புறம் நட்ஸ் இருக்குல்ல, நட்ஸ்லாம் போட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கிறோம். இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஹெல்த்தி கொழுக்கட்டை மட்டும்தான். பசங்களுக்கு கொழுக்கட்டைனா ரொம்ப பிடிக்கும்ல, அதனால் வந்துட்டு நம்ம இந்த மாதிரி ஹெல்த்தி கொழுக்கட்டை செஞ்சு தரோம். பாவு காஞ்சி வரும்போது நம்ம துருவன தேங்காய், அதுக்கப்புறம் நட்ஸு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஏலக்காய் எல்லாத்தையும் போட்டு நல்லா சுண்டை காய்ச்சி எடுத்து வச்சுக்கணும். இப்போ வந்து நம்ம மாவு வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். நான் வந்துட்டு ஒரு பாக்கெட் 500 கிராம் வந்து அணில் கொழுக்கட்டை மாவு எடுத்துக்கிட்டேன். அதில் வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக சால்ட் ஆட் பண்ணி நெய் ஊற்றி நல்லா வந்து பிசைஞ்சு எடுத்துக்கணும். நெய் நமக்கு ஆச்சி நெய்யே நம்ம வாங்கிக்கிட்டோம். அது ஒரு 10 ருபீஸ் பாக்கெட் வந்து ஒரு பாக்கெட் போட்டிங்கன்னா போதும், நல்லா திரண்டு வந்துடும். நல்லா போட்டு தேய்ச்சி உருண்டையாக பிடிச்சி எடுத்துக்கணும். அதுக்கு வந்துட்டு நம்ம அந்த காய்ச்சி வச்சுருக்கோம்ல அந்த வெள்ளைப்பாவு அதில் வந்து ஊற்றி நல்லா பதமாக காய்ச்சி எடுத்துக்கணும். பதமாக நல்லா திரண்டு வந்ததுக்கப்புறம் கொழுக்கட்டை அச்சு கொடுத்துருப்பாங்க கடையில், அதுக்காக ஃப்ரீயாக கொடுத்துருந்தாங்க. அதில் வந்து நல்லா திரண்டு வந்ததை அதில் போட்டு நமக்கு வேணுங்கிற ஷேப்பில் நல்லா அழுத்தி ப்ரெஷ் பண்ணி எடுத்திங்கன்னா ஒரு அழகான ஷேப் கிடைக்கும். அந்த ஷேப்பை வந்து நம்ம அழகாக எடுத்து வச்சிடணும். இதே மாதிரி எல்லா மாவையும் இதே மாதிரி கரெக்டாக தட்டில் போட்டு அழுத்தி ப்ரெஷ் பண்ணி வச்சுக்கணும். ஒரு தட்டு நிறையா வச்சாச்சு. எப்படி இருக்குன்னு பாருங்களேன், அழகாக வந்திருக்கா. இதை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இட்லி பாத்திரத்தில் வச்சு வேக வச்சு எடுக்க போகிறோம். எடுத்தோம்னா நமக்கு வந்து அழகான கொழுக்கட்டை வந்து ரெடியாகும். இட்லி பாத்திரம் வந்து அரை கப் தண்ணி அது மாதிரி கரெக்டாக பதமாக வச்சுக்கணும். அதில் வந்து நம்ம வாழை இலை போட்டு நல்லா வேக வச்சு அழகான டேஸ்டியான ஹெல்த்தியான கொழுக்கட்டை ரெடி ஆகிடும்.